என்சிடிஇ எதை வலியுறுத்துகின்றது? என்சிடியில் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணால் போதுமா, இல்லை என்சிடியில் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தா போதுமா? இப்படி அனைத்து விதமான கருத்துக்களும் முழுமையாக இன்றைக்கு ஒரு விவாத பொருளாக விவாதிக்கப்பட்டிருக்கின்றது. நாங்களும் அவர்களுடைய கருத்துக்கள் ஒவ்வொரு கருத்துக்களையும் சொல்லும் பொழுது ஒவ்வொரு கருத்திலும் இருக்கின்ற மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், இப்படி போகிறதுனால நமக்கு என்ன சாதகம், இப்படி போகிறதுனால நமக்கு என்ன பாதகம் அப்படிங்கிறத ஒரு இனிஷியல் ஸ்டேஜாக நாங்கள் அவங்கள்ட்ட பேசியிருக்கிறோம். பட் எது எப்படியாக இருந்தாலும் நம்முடைய சட்ட வல்லுநர்களிடம் கலந்து ஆலோசித்து, ஏன் நம்முடைய ஆசிரியர் சங்கங்கள் நிறைய இப்போ இன்புட் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூபிள் இன்புட்ஸ்லாம் கொடுத்துருக்கிறார்கள். அதையும் நம்முடைய சட்ட வல்லுநர்களும் எடுத்து வழங்கி இதன் மூலமாக உச்ச நீதிமன்றத்தை நாம் நாடும் பொழுது நமக்கான ஒரு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வழிவகைகளாம் செய்வதற்கு இன்றைக்கு அரசாங்கம் முனைப்போடு இன்றைக்கு அதை செய்து கொண்டிருக்கின்றது. எங்களை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி தீர்ப்பு வந்தது என்று சொன்னால் 4ஆம் தேதியே அனைத்து சங்கத்தையும் சாதகங்களும் அழைத்து அவருடைய கருத்துக்களை பெறுவதற்கான கூட்டமாக மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தன்னம்பிக்கையை தரக்கூடிய கூட்டமாக பேசும்போது கூட அதான் நான் சொன்னேன், ஸ்டே பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் என்று நான் சொன்னேன். நான் தைரியமாக இருங்க, எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் உண்டு.